ஒரு ஊரில் ஒரு எலியும் ஒரு தவளையும் நண்பர்களாக இருந்துச்சான். அப்போ அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நமக்கு தெரியும். எலி வலையில் போய் தங்கிறதுக்கு அது இழுக்கும், தவளை தண்ணியில் போகிறதுக்கு இழுக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேர் என்ன செய்தாங்கன்னா, ஒரு கயிறை கட்டி நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினா, ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு சத்தம் வரும் பொழுது எலி தன்னுடைய வலைக்கு ஓடுமா, அப்போ தவளை அதனுடைய தண்ணீரை தேடி ஓடுமா. இப்படி ரெண்டு பக்கம் ஓடும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மரத்திலிருந்து ஒரு கழுகு பார்த்துட்டு இருந்துச்சான். அது வேகமாக வந்து அந்த ரெண்டையும் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு சார்ந்திருக்காவிட்டால், நாம் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்காது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால், சாத்தான் கவனமாய் காத்துக்கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று கெர்ஜித்த சிங்கத்தை போட்டிருக்கான். அப்போ ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட அவன் என்ன செய்திருவான்? குடும்பத்தை பிரித்து போடுவான்.